நினைச்சிருக்கடா எல்லாரும் நிறுவத்து மெடிக்கல்ல இருக்குது மெடிக்கல்ல என்னது நிறுவத்து வாங்கிட்டு போய் ஒப்பனை ஒரு வேலை விட்டு தெரியும் கவர்மெண்ட் ஜிஹெச்ல சும்மா போட்டுக்கறாங்க செவப்பு போட்டில ஆமா அழுத்துனா கொட்டும் வாங்கிட்டு போய் கொடுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கட்டும் யோ எல்லாரும் நிறுத்துங்கன்னு சொன்னையா சரி தமிழ்ல சொல்லப்பா இங்கிலீஷ் பீஸ் தெரியாது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா ஆமா இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது நிறுத்துங்கன்னு சொன்னேன் சரி நிறுத்தியாச்சு இன்னும் ஆணாக பிறந்திருக்க அப்பமார்களும் பெண்ணாக பிறந்திருக்க அரும்பெரு தாய்மார்களும் என்னது மார்கழியா தாய் குலங்கள் மார்கழி முடிஞ்சிச்சு இப்ப வைகாசி பிறந்துருச்சுப்பா ஐயா உட்காரு என்ன பண்ற அப்படின்னுகிட்டு உட்காரு முடியலையா வரட்டுமா உட்கார வைக்கிறதுக்கு உட்காரு பாவம் யார் நின்னுகிட்டே வேண்டுதலையா வச்சுக்கிற உட்காராயா உட்கார முடியாமா சரி நின்னுகிட்டே பாரு நீ யாரு கேக்குறாங்க அப்படி இன்னும் திருமணமானவர்களே ஆகாதவர்களே எப்படா நம்மளுக்கும் நம்ம அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பான் நாமளும் ஒரு போடு போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் எங்கேயுமே காணவில்லையே இன்னும் வயசுக்கு வந்தவர்களே வராதவர்களே எப்படா வயசுக்கு வருவோம் அப்படி என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் நமது 60 வயசு பாட்டிமார்களுக்கும் அனைவர்களுக்கும் நம்மளது ஆளூர்பட்டி ராஜமாணிக்க வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்த வணக்கம். என்னோட பேசுறதுக்கு ஒரு பைத்தியக்காரன் அனுப்பி கொடுப்பாங்களாம். அப்படிதான் ஆகி போச்சு. சொல்லு என்ன கேக்குற? எதுக்குடா வந்தோன்னு புடிச்சிட்டு அடிக்கிற? அப்படி கேளு. வந்தல்ல கூப்பிட்டீல உள்ள இருந்து வந்தல்ல கீழே கொடுத்தேன் கீழே கொடுத்து மேல கொடுக்குறேன் மேல கொடுத்து கீழே கொடுக்குறேன். எதுக்கு சேராம உக்காந்தா நல்ல அருமையா பேசுறியே. கீழே கொடுத்தா மேல கொடுக்குற மேல கொடுத்தா கீழே கொடுக்குற உக்காந்தா வாயில வைக்க. வணக்கம் வணக்கம் வாயில வைப்பாங்க. என்ன இப்படி பண்ணா எப்படி? ஓ இப்படி கூப்பிட்டா பிடிக்காது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கை கொடு. ஏன் உங்க வீட்ல பணம் விழுந்து போச்சு? இப்படி பண்ணா சரியா போயிருமா? எச்சு தொப்பி காத்துல தானே போற சாணா அரே போயிரும். ஓ ரைட் சரி எனக்கு மரியாதை வச்சு கூப்பிடியா? இது பிடிக்காது. இப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்காது. அண்ணா வணக்கம். யாரா பார்த்து அண்ணா கூப்பிடுறேன்? என்ன பார்த்து அண்ணன் மாதிரி தெரியுதா? ஏப்பா என்ன நான் சொல்றேன் சொல்லு. சரி அண்ணான்னு எது கூப்பிடுறாரு? அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதியா? ஓ உங்க சித்த முட்டாளா பெரிய முட்டாளா? என்னது எங்க சித்தப்ப முட்டாளா? இல்ல உங்க சித்த முட்டாளா பெரிய முட்டாளா? அப்படி கேளு. ஒரு தவத்துல தான் பொங்க வைக்கிறமா? இல்ல. ஓ அண்ணா பிடிக்காது. டேய் எனக்கு அண்ணா பிடிக்காதுடா. வா தம்பி வணக்கம். தம்பியா? டேய் நான் பார்த்து தம்பி மாதிரி தெரியல. தம்பி மாதிரி தெரியல. தம்பி மாதிரி தெரியல. பொறுமையாரு. தம்பின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதியா? ஓ தம்பினால பிடிக்காது. நான் தம்பின்னு கூப்பிடுறியே உனக்கு பின்னாடி பிறந்தனா? என்ன என் கொலாயிலியா? அது இல்ல. தம்பின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. ஓ சித்தப்பா வீட்டு பையனா பெரிய வீட்டு பையனா? சின்னாயி மகனா ஜனநாயகி மகனா? சின்னாயி மகன் சொல்லு. பெரிய நாயி மகனா? பெரியாயி மகனா? பெரியாயா மகனா? இது வச்சு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதியா? ஓ தம்பினால பிடிக்காது. டேய் அண்ணான்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது தம்பின்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது. உன்னையா இப்படி வச்சு கூப்பிடணும்? வேற மரியாதை கூட. இப்ப கூப்பிடுறேன் பாரு. வா மாமா வணக்கம். டேய் மாமனா. டேய் மாமனா. டேய் மாமனா. டேய் மாமனா. டேய் மாமனா.
சாவு செத்து தொலை. உனக்கு அடிக்க தெரியல. ஏதாவது இடுப்பு கை மேல வந்து போச்சு. உனக்கு அடிக்க தெரியலடா தம்பி. ஏய் நான் மெதுவா கரெக்டா தான் அடிச்சேன். இல்ல இல்ல உனக்கு அடிக்க தெரியாத தான் கை மேல போட்டுக்கிட்டேன். ஆவு. உனக்கு இப்ப அடிக்க தெரியல. அதான் ஏய் இப்ப நான் அடிச்சு காட்டுறேன் பாரு. ஆ நல்லா சாட்டை இப்படி எடுத்துக்கணும். நல்லா சாட்டை இப்படி எடுத்துக்கணும். ஆ நல்லா சாட்டை எடுத்துக்கிட்டு நல்லாடா. அப்படியா? தெரிஞ்சு அப்படி அடி. ஆ யாரையாவது பார்த்தாங்களா இல்லையா? என்ன வலிக்குது? ஜட்டி போடல வலிக்குமோ? தட்டி போடாத ஆறு புண்டைனாக்க கூத்துக்கு வந்த. சரி பரவாயில்ல விடு. இப்படி வச்சு கூப்பிட்டா மாமனால பிடிக்காது. ஏய் மாமானை வச்சு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதுடா. மாமாங்கறியே எங்க அக்கால கட்டினியா? இல்ல உங்க அக்கா நான் கட்டி இருக்கேனா? எப்படி வருவீடா? இல்ல அக்கான்னு ஓ மாமா மாமான்னு கூப்பிடுறியே. மாமானை கூப்பிட்டா பிடிக்காதுடா. எங்க அக்கால நீ கட்டினியா? இல்ல இல்ல உங்க அக்கால நீயே கட்டினியா? ஏய் அக்கால எப்பறா நானே கட்ட முடியும்? பைத்தியக்காரா. எங்க அக்கால எப்பறா நான் கட்ட முடியும்? நான் பைத்தியக்காரனா? ஆ. போடா பைத்தியக்காரன். நீதான்டா பைத்தியக்காரன். என்ன சொல்ற? நம்ம கூட பிறந்த அக்கா தான் நம்மளுக்கு கொளுத்த முறை. நீயே ஆன்சர் பண்ணிடு. ஆ சரி. எப்படி சொல்ற? வா. ஆ. நம்ம அம்மா கூட ஒரு பொட்ட புள்ள பிறந்தா நமக்கு என்ன ஆகுது? ஆ. சித்தி அவங்க புள்ள தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. ஆ. எடா சித்தி விட்டு புள்ள என்ன ஆகுதுன்னு தெரியாது. கேன புண்டை. டேய், சொல்லு சித்தி சித்தி விட்டு புள்ள சித்தி சித்தியா? தங்கச்சியா? தங்கச்சி. ஆ. சரி நம்ம அம்மா கூட ஆ. ஒரு பையன் பிறந்தா நமக்கு என்ன ஆகுது? டேய் டேய் தெரியாதா? என்னது? அண்ணிடா. சொல்றான்டா டேய். ஆமாண்டா. உங்க அம்மா கூட யாருன்னா பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க யாரு உனக்கு என்ன ஆகுது? என்னடா தாய் மாமன்டா. ஏண்டா உறவு முறையே தெரியாத போய் இத்தனை வருஷம் வளர்ந்துட்டியா? ம் சொல்லு. மாமை. ஆமா. அவங்க புள்ள அவங்க பிள்ளை முறையாவது முறையாவதுடா. பைத்தியக்காரா தெரியாதா? ஏண்டா டேய் ஆ. இங்க வா. ம். நம்ம அம்மா எந்த விதத்துல பிறக்கறான், சித்தப்பன் சித்தி எந்த விதத்துல பிறக்கறான், மாமா எந்த விதத்துல பிறக்கறான்? எல்லாம் ஒரு ஊத்துல. எல்லாம் ஒரு ஒரு தானே. ஆமா. அப்புறம் என்ன சித்தி விட்டு பிள்ளை காட்டினா அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது. முறை கெட்டு போயிடும். போடா பைத்தியக்காரா. ஆ. அஜித் ஓய். அதெல்லாம் போட்டு உங்க அக்காளுக்கு தம்பி என்ன ஆகுது சொல்லு. தெரியல. ஏய் வேணாடா. யாருன்னு கேட்பான். சரி சொல்லு. சரி ரைட்டு பா. அதனால நம்ம அடுத்த வேணும் பண்ணி கொடுத்தோமா வச்சுக்கோங்க. வாடிம்மா போடிம்மா கண்டார ஒளிம்மா ஜோறு கொண்டாடிம்மா ஜாரு கொண்டாடிம்மா. ஓ அதுக்கு பேசாம நம்ம தங்கச்சி நாமளே வேணும் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்ற. ஒரு தொந்தரம் வராது இல்ல. அதனால நான் எங்க பெரிய பிள்ளை தான் வேணும் பண்ணிக்கிறேன். என்னது? நான் எங்க பெரிய பிள்ளை தான் வேணும் பண்ணிக்கிறேன். பையன் கூப்பிடுறா பிள்ளை என்னன்னு கூப்பிடுது? பையன் ஒண்ணு பிள்ளை ஒண்ணு. அது என்னன்னு கூப்பிடுறாங்க? பிள்ளை அப்பாங்க பையன் மாமாம்மா. ஏய் பைத்தியக்காரா. அதெல்லாம் ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டா பூரா ஏய் எனக்கு மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காதா? பிடிக்காது. சரி உன்னையா அப்படி கூப்பிடணும்? எதை வச்சு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதா? ஏய் கருமலையா ஓய் வாடா. ஓட மாட்டவா பயந்துக்காத. வணக்கம். வணக்கம். ஏப்பா? என்ன ஓப்பா? எங்க கரா பட்ற? கராப்பு நானே வெட்டிக்குவேன். இந்த பையன் எதை வச்சு கூப்பிட்டாலும் அடிக்கிறான். கண்ணாடி பார்த்து நீயே வெட்டிக்குவியா? ஆமா. கூப்பிடு. முன்னாடி மட்டும் சொல்லிக்கிறது. இந்த பையன் எதை வச்சு கூப்பிட்டாலும் அடிக்கிறான். இவங்கிட்ட அடி தப்பிக்கணும்னா எப்படி கூப்பிட்டா அடிக்க மாட்டான்னு சொல்லு. ஏப்பா இது என்ன வருஷம் நடக்குது? அரிசியா ஆடி நடக்குது மாடு நடக்குது எல்லாம் தான் டேய் நடக்குது. அத கேக்குறப்பா. டேய் வருஷம்டா இந்த வருஷம். வருஷம் வருஷம் 2025. இங்கிலீஷ் புண்டதான். 2025. 25. ம் 25. ஆமா. சரி 2025. இது கம்ப்யூட்டர் காலம். எல்லாம் கம்பி விடுறாங்களா? அது இல்லப்பா இது கம்ப்யூட்டர் காலம். ஓ கம்ப்யூட்டரு. அந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஏத்த மாதிரி மண்ணால மதிப்பு மரியாதை கூப்பிட்டு போய் அடிக்க மாட்டான். அமர்த்துறது போய் நீ வருது வந்துருச்சு. ஆமா. இங்க அமர்த்தினா அமெரிக்காவுல சென்னையாவுது. அங்க தெரியுது. அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பாத்துக்கலாம். ஆமா. ஆமாப்பா செல்போன் வந்துச்சு. ஆ. கிளவியெல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுக்கிட்டா. எப்படி? ஆமாண்ணா முன்னெல்லாம் ஒரு கூத்தியா மாப்பிள வைக்கணும்னா உன்ன மாதிரி ஒரு பையனை வந்து அனுப்பிவிட்டு அவனுக்கு ஒரு முட்டாயோ போண்டாயோ காரவடையோ வாங்கி கொடுத்துட்டு அந்த பொம்பளை இங்க வர சொல்லு அந்த ஆம்பளை இங்க வர சொல்லுன்னு சொல்லணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஹலோ இந்த 3 பனை மரத்து சந்துக்கு வான்னா கொய்யின்னு வந்துடுறாங்க. அவங்களே வேலையை முடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி கூப்பிடணும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி கூப்பிட்டு போய் அடிக்க மாட்டான். அடிக்க மாட்டான். ஆமா. சரி போய் உட்காரு. இப்ப கூப்பிடு. வாடா குதிரை. ஏய் வாங்க வாங்க வாங்க. இப்படியே கூப்பிடு. எங்க போனாலும் இப்படியே கூப்பிடு. எவத்த பார்த்தாலும். ஏய் எங்க அம்மா கிட்ட சோறு திங்கும் போது இப்படிதான் கூப்பிடுவேன். எங்க இருந்தாலும் அப்படிதான் எப்படி கூப்பிடு. கூப்பிடுவ? குதிரை கூதிவா. தேங்க் யூ. ஏன்டா டேய் கங்க்ராச்சுலேஷன்.
இந்த தங்கராஜ் ஏய் நிக்கிறான். கங்கராஜுலேஷன் சொல்லணும். ஏன்டா டேய் இப்படியே கூப்பிடு பாஸ். எங்கடா போயிட்டு இருக்குது காலம்? யா. அப்புறம் ஏன்டா நாட்டுக்குள்ள கொரோனா வராது, ஓம்பு வைக்கிற ஏய், வராது? அது உமைக்கிறான். மாத்தி சொல்றேன். உம்மள வரானே போங்கடா. டேய் டேய். ஏடா பேர் இப்படி அதாவது ஏன்டா அண்ணா தம்பி மாமா மச்சானுங்கலாம் வச்சு கூப்பிட்டேன். சரி. அதுக்கெல்லாம் அடிச்சேன். ஆ. கடைசியா கெட்ட வார்த்தையில கூப்பிடுற கை கொடுக்குற என்ன காரணம்? பாஸ் அண்ணா தம்பிம்பா. சரி. வீட்டுல சொத்து கூறுவ. ஆ, சொத்து இருக்குதா, காடு இருக்குதா, கரை இருக்குதான்னு கேப்ப. பங்குக்கு. ஆமா. சரி. மாமா மச்சாம்ப. வீட்டுல பொண்ணு இருக்குதான்னு கேப்ப. ஓ புண்ணுக்கு வருவேன். டேய் பொண்ணுக்கு இல்ல பொண்ணுக்கு. பொண்ணுக்கு. அதனால இப்படி வச்சு கூப்பிட்டா ஒரு டீ தண்ணியோட முடிஞ்சிரும். ஓ பார்த்த இடத்துலயே அனுப்பி விட்டுறது. டீ கடையோட அப்படியே துரத்தி விட்டுருவேன் நானு. சரி சரிண்ணா. ஆ. என்ன யாருன்னு கேக்கலையே. அப்பா ஆமா இங்க நல்லா பேண்ட் சட்டெல்லாம் கலர் கலரா இருக்குது. ஆமா. ஆமா நீங்க எல்லாம் யாரு, என்ன வேலைக்காரங்க? ஓ நான் யார் தெரியுமா? விடிய விடிய இந்த சபையை அலங்காரம் செய்யக்கூடிய அகட வெகட ராயில் பப்பன். ஓ ரயில் வலிட்டு போகுதா? ஒப்பு ஒப்புன்னு சேலத்துக்கு மெட்ராஸுக்கும். சேலத்துக்கு மெட்ராஸுக்கு உங்க அக்கா கொலாய்க்கு அள்ளிட்டு போகுது அது. ஏய் நீ தானே சொன்னப்ப ஒப்பு. யோ அது இல்லையா, நகைச்சுவை கோமாளி. ஓ கோமேரி. கோமேரி முல்ல குந்துனவு முல்றா கோமாளி. அட நகைச்சுவை நடிகர். சிரிப்பு நடிகர். நைஸ். தெரியுது. ஆமா. யோ என்னெல்லாம் கேக்குறியே? நீங்களா யார், எந்த ஊர்காரங்கயா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும்? மூஞ்சி பார்த்தாலாம். உங்களை பார்த்தா பைத்தியக்கார புண்ட மாதிரி தெரியுது. வேண்டாம், ஏகப்பட்ட பிரஷர் இருக்குது எங்களுக்கு. வாடகைக்கு விடு. பிரஷர்னா கோவம். யோ நீங்களா யார், என்ன ஊர்? நாங்கெல்லாம் நாடக கலைஞர். ஆமா. என்னது நாடக கலைஞர். அப்படின்னா எனக்கு புரியல. நாங்கெல்லாம் கூத்தாடுறவங்க. என்னண்ணா சொல்றீங்க? என்ன கூத்தாடுறீங்களா? பெரு கூத்தாடிகள். நீங்களா சூத்தாடுறீங்க? ஏய் கூத்தல்றா, கூத்தாடுறவங்கடா. நாடகாரா? ஆமாப்பா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இது எதுக்கு சொல்ல நீங்க? ஒரு டாக்ஸி ஒன்னு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு? வீட்டுக்கு ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கா? இல்லண்ணா டாக்ஸி காரு. எதுக்குப்பா? கார் எடுத்துக்கிட்டேன். கூத்தாடி இல்லாத ஊர்லாம் போய் தாடினேன். இல்லாத ஏய் இல்லாத இடமா பார்த்தா எப்படா கிடைப்பாங்க? கிடைக்க கூத்தாடிங்க இருக்கிற ஊரா தேடணும்டா பைத்தியக்காரா. இருக்கிற ஊரா தான் பார்க்கணும். சரி, ஆமா. கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரிப்பா. அதனால நீங்க ஆனா இன்னைக்கு இங்க சிக்கிக்கிட்டீங்க. என்ன சொல்ற? ஆமாண்ணா. அப்படியா? ஒரு 20-25 ராத்திரி கூத்தாடணும். ஓட்ட டேஜி பிரிக்க கூடாது. மத்தால அடிச்சிட்டே தான் இருக்கணும். குழல் ஊதிக்கிட்டே தான் இருக்கணும். சாப்பாடு ஆகிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா. சரி. சாப்பிடுறோம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா வேச்ச மாட்டலாம் கூத்து நிக்க கூடாது. 20-25 ராத்திரி தொடர்ந்து ஆடிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் கிடையாது. தொடர்ந்து 25 ராத்திரி ஆடிட்டே இருக்கணும். ஆமா. என்ன சம்பளம் எவ்வளவுன்னு எதிர்பார்க்கறீங்க கேக்குறீங்க? சம்பளத்துக்கு எழுப்பா. அண்ணா ஓய் ஆடிட்டு பேசிக்கலாமா? இல்ல என்ன ஆடி விட்டு பாக்கலாம்? கரையாந்துங்கிற காயத்தை கணக்கு போட்டு எடுக்கிற ரைட்ண்ணா. ஆனா 25 ராத்திரி சொல்றீங்க. நாங்க கிட்டத்தட்ட 20 பேர் வருவோம். 20-25 பேராவது வருவோம். 20-25 பேரா? அதனால கொஞ்சம் வரீங்களா எங்க ஊர் வைகுந்தத்து பக்கம்? எதுக்கு? கள்ளக்காடு களை வெட்டி விட்டு போவீங்க. டேய் அதுக்கு இல்லையா, நாங்க நாடகம் ஆடுறதுக்கு 25 பேர் வருவோம்னு சொல்ல வந்தேன். 25 பேர் வேணும். சரி. அதனால ஆனா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். கொஞ்சம் பாத்துக்கானா, சம்பளம் கொஞ்சம் எல்லாம் இப்ப ஹை ரேட்ல போயிட்டு இருக்குது. ஐயோ எவ்வளவோ போயிட்டு போகுது. என்னய்யா கரையாந்துங்கிற காயத்தை கணக்கு போட்டு எடுக்கிற? 1000-500 செல்லாத போச்சு இல்ல? ஆமா. அந்த காய்ச்சல எங்க ஆயா போண்டா குடிச்சு கொடுத்துட்டு இருக்குதுயா பைத்தியக்காரா. போண்டா வச்சு காகிதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. அதுக்கு அந்த 1000-500 நோட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் பண்ணாங்க. சரி அதனால பெரிய ஆளாட்டுக்குது. கேளுங்க. அண்ணா, ஓய் ஒரு 25 லட்சம் கொடுத்துறேன். 25 லட்சம். ஆமாண்ணா. 25 லட்சம் என்னடா என் மயிறு காய்ச்சி? என்ன சொல்றீங்க? ஒரு வாரத்துக்கு எனக்கு சிகரெட் செலவே 30 லட்சம். என்ன சொல்ற? அது முழுசா குடிக்க மாட்டேன். ஜஸ்ட் 2 பஃப் இழுத்துட்டு கீழே போட்டுருவேன். 2 பஃப் தான். 2 எழுப்பு தான் எழுப்பேன். அதுக்கு மேல போட மாட்டீங்க. சரிண்ணா. அண்ணா அப்படின்னா சம்பளம் அதிகமா கேட்க சொல்றேன். கேளு. அண்ணா ஒரு 65 லட்சம் கொடுத்துறலாம். 65 லட்சம். ஆமாங்கண்ணா. ஏண்டா பைத்தியக்காரா? என் காடு என்ன, கரை என்ன, சொத்து என்ன, சுகம் என்ன? என்ன சொல்ற? என் தென்னந்தோப்புல ஆமா. புடிங்கிட்டு உழுது பாரு தேங்காய் நெத்து. அதை பொறுக்கி போடுறதுக்கு 1000 பொட்டலை வச்சுக்கிறேன் வேலைக்கு. சரி. அவங்க வாரத்துல 2 பிளேட் வாங்குறாங்க. 2 பிளேட் எதுக்குண்ணா? சிறக்கிறதுக்கு. பைத்தியக்காரா பிளாட் நிலமடா. பிளேட். ஓ அப்படி. பிளாட் இப்படி வருதா? ஆமா. சரி. சம்மளுக்கு மறையாத்துனுக்குன்னு பாத்துக்க. அண்ணா நான் என்ன பண்ணுவேனா? முடியாதுப்பா. அண்ணா நான் என்ன பண்ணுவேனா? முடியாதுடா. என்னையா நான் நம்பர் போட்டு எண்ணுவேன். என் காட்டுக்கு கணக்கு பிள்ளை மூணு சீப்பு வந்ததும் இல்ல, நாங்க அந்தாயம் கட்டணதும் இல்ல, நீ எங்க புலத்து போற? யா மரம் இருந்தா தானே எண்ணுவேன். நான் கூட பெரிய ஆளு. சரி விடு. தலைவரிகள் இருக்குது. என்ன முடியல அண்ணா ஏத்தி பாரு ஒண்ணும் வேண்டாம். இதனால இப்ப நான் சொல்றதா ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி ஓகே விடு. எங்களுக்கு மொத்தம் 25 ராத்திரிக்கு மொத்தமா சேர்த்து 1 கோடி கொடுத்துறலாம். 1 கோடி போதுனா? எத்தனை பேர் வருவீங்க? நாங்க 25 பேர் வருவோம். 25 பேத்துக்கு 1 கோடி பத்தாதுனா? அண்ணா போதுமா? அதுவே எங்களுக்கு அதிகம். யோ இப்படி கூத்த விட விடாத போ. அட்வான்ஸ் எங்க சம்பளம் அவ்வளவுதான். 1 கோடி. ஆமா 1 கோடி கொடுத்துருங்க.
25 பேத்துக்கு 1 கோடி ஆளுக்கு 2 பேரத்துல கூட வராத. என்ன சொல்றேன் நான் 1 கோடி போதும்னா எனக்கு 1 கோடி போதும். ஏய் போதியா கொடுக்க மாட்டேன். ஒரு ரூபா கூட சேர்த்து கேட்க மாட்டோம். அதுல எல்லாம் முடிச்சிரும். கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற? ஆமா. சரி விடு 1 கோடி எனக்கு போதும். 1 கோடி. ஆமா. பிறந்தெடுத்து கோடி வேணுமா புகுந்தெடுத்து கோடி வேணுமா? என்ன 1 கோடி என்ன பணத்துக்கு போற கோடியா? பணத்துல 1 நான் கோடி. பணத்துல கேக்குறேன்டா பைத்தியக்காரா. பணத்துல 1 கோடின்னு பணம் இருக்குதா? அது தெரியாம தான் ஒரு நேரம் எங்களை வந்து வளைச்சு பேசிட்டு இருக்கிறே நீ. ஆமா அதுக்கு எத்தனை சைபர்? எத்தனை சைபர்னு உனக்கும் தெரியாதா? நீ எனக்கும் ஒரு கோடி தெரியாது. ஒரு 10 20 இருக்கும். சரி விடு. அங்க பாரு. சரி. கூத்து கொடுக்கறேன். வெத்தலை பாக்கு புடி. கொண்டா. ஒரு பீடி ஒண்ணு கொடு. ஏய் ஏய் அப்பா லொல்லுதான் வேணாங்கங்க. சரி குடுக்குறேன்பா. என்ன நாடகம் ஆடுவீங்க? நாடகம் நாங்க எல்லா நாடகம் ஆடுவோம். ஒரு புல் அட்ரஸ் என்ன சொல்லு. ஏய் எங்க குரூப் அட்ரஸ்னு சொல்லு. புல் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ். அங்க பாரு நான் சேலம் மாவட்டம். சேலத்துல மாவட்டம் எங்க இட்லி சொல்றீங்க? ஓ வேண்டாம் சேலம் மாவட்டம்னு சொல்ல வந்தேன். ஓ சேலம் மாவட்டம். ஓமலூர் வட்டம். தாரமங்கலத்து அருகாமுல்ல. எங்களது ஆரூர் பட்டி. எங்களது ராஜமாணிக்க வாத்தியார் வழங்கும். நாங்கெல்லாம் சரஸ்வதி நாடக சபா குழுவினர்கள் ஓ நாங்கலாம். நீங்க எல்லாம் குழுவினர்கள். ஆமாங்க. சரிப்பா. உங்க வாத்தியார் இருக்கிறாரா? அண்ணன் இருக்கிறாரு. அவர் பாக்கணுமே. வருவார் பின்னாடியே. அனுப்பி விடுப்பா. அவர் வராரு பாரு. வணக்கம் ஐயா வணக்கம். இது என்ன ஊரு? படிச்சு பாத்துங்க. வேட்டக்காரனூர். வேட்டக்காரனூர் காளியம்மனுக்காக பச்சி அண்ணன் பாப்பா குடும்பத்தினர் மாதேஷ் குமார், ஆதேஷ் குமார், ரம்யா, கண்ணன், சுந்தரதேவி, ஜானகி, ஜனனி, ஜீவிகா, ஹரிகுகன், நிதேஷ், ஆர்த்திக் குடும்பத்தினர் கிருத்திக் அனைவர்களும் வேண்டுதலை காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். ஆமாங்க. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய தூண்டாமணிகளுக்கு துருட்டு எறிந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையா? ஆமா. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய வைரமுனீஸ்வரன் பீரோ ஓனர் அவரை நம்ம அறிமுகம் செய்தார். அவர்களுக்கும் ஆண்டவனுடைய அருள்பட்டு நோய் நொடி இல்லாம சுகசிவியா இருக்கணும். இன்றைக்கு பக்த மார்கண்டன் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்தல்லாம். இந்த தானத்தில் சிறந்தது 32 தானமா? அதுல சிறந்த தானம் அன்னதானம். அந்த போதும் என்ற அன்னதானத்தை வழங்கி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்கள் இந்த காளியம்மனுடைய அருள்பட்டு நோய் நொடி இல்லாம சுகசிவியா இருக்கணும். என்ற நாடகத்துல பொன்னுலோகம், அமராவதி, இந்திரலோகம், 3 லோகத்துக்கு தலைவராக விளங்கக்கூடிய தேவ இந்திரனே சபைக்கு வர்றாரு. இந்திரனே வராரு. ஆமா. அவர் வந்தா கதை போயிட்டே இருக்கும். ஆகட்டும் ஐயா. அடிபடுங்க.